பாஸ் அங்க பாருங்க. ஏய், இதுங்க எங்கடா இங்க வருதுங்க? பாஸ், உங்களுக்கு மோட்டலுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டா? அன்னைக்கு அந்த மோட்டல்ல ஆர்த்தியை பாத்தீங்க, உங்க மூக்கு உடைஞ்சது. இன்னைக்கு இந்த மோட்டலுக்கு மிச்சம் இருக்க 2 பேரும் வர்றாங்க. இன்னைக்கு எது உடையுமோ பாஸ்? ஓ, மூக்கு உடையும். பாஸ் வேணாம் பாஸ், சொன்னா கேளுங்க பாஸ். எனக்கு என்னமோ இவங்களை மீட் பண்றது அவ்வளவு சரியில்லைன்னு தோணுது. ஆஃப்டர் ஆல் பொம்பளைங்க என்னடா பண்ணுவாங்க? ஆம்பளை சிங்கம் தானா? இல்ல பாஸ், பச்சி சொல்லுது பாஸ். அவளுகிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது பாஸ். ஏய், இங்க வந்தீங்க 2 பேரும்? அவளாவது ஒருத்தியா ஓடி போனா, நீங்க வள்ளி தேவான மாதிரி 2 பேரா ஓடி போறீங்களா? உங்களை தள்ளிட்டு போற அந்த அப்ராணி முருகன் யாருமா? பாத்தியாடா சிவா, என் பொண்டாட்டி எப்படி ஓடுகாலிகளா பார்த்து அவன் நடத்துற ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சிருக்கான்னு பாரு. ஹலோ, வார்த்தை அளந்து பேசுங்க, இல்லாட்டி மரியாதை கெட்டுரும். Behave yourself and mind your own business. ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டாடா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பிறக்கும் போது எப்படி எல்லா குழந்தைங்க மாதிரி குவா குவான்னு கத்தினியா, இல்ல ஹாய் ஹலோ அப்படின்னு கத்தினியா? இவ பேசுற இங்கிலீஷ பார்த்தா எனக்கு கண்ணை கட்டுதுடா சிவா. கூல் டவுன் பாஸ், கன்சோல் யுவர் செல்ஃப். பாரு, உன்னை பார்த்து இவனும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமா, இவதான் அரை ட்ரௌசர் கேஸ். ஏதாவது பீட்டர் விட்டுட்டு ஊரு சுத்திட்டு இருப்பா. நீயே அவ கூட சேர்ந்து சுத்துற. பார்த்தா நல்ல மைசூர் போண்டா மாதிரி உப்பு உரப்பு இல்லாம அப்ராணியா இருக்க. இவள மாதிரி இங்கிலீஷ் ரவுடியோட சேர்ந்து நீ ஏமா கெட்டு போற? மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன ரவுடி அது இதுங்கறீங்க? யார் ரவுடி? ஓரமா போறவங்க நாங்க ரவுடியா, இல்ல சும்மா போற எங்களை வம்புக்கு இழுக்கிற நீங்க ரவுடியா? வேணும்னா வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்து வைக்கலாம். உங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு புதுசு இல்லையே. யார் கண்டாங்க? இப்படி 2 தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்க 2 பேத்து படத்தை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நோட்டோரியஸ் ரவுடிஸ்னு போட்டாலும் போடுவாங்க. பாஸ், நான் தான் அப்பவே சொன்னேனே பாஸ், ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு. நீங்க தான் கேட்கல. சும்மா பயந்தாங்குழி. சுண்டக்கா மாதிரி இருந்துட்டு இவ்ளோ பேச்சு பேசுற? கேட்டுட்டு போ சொல்றியா? ஹலோ, நாங்களும் ஒண்ணும் உங்கள்ட்ட வந்து பேசல. நீங்க வம்பு இழுத்தனால தான் நாங்க பேசணும். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு போகாம எங்க வழிக்கு எதுக்கு வந்தீங்க? மேம் மாதிரி நான் சும்மா பேசிட்டு இருப்பேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்லனா என்ன செய்வேன்னு கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் என் பொண்டாட்டி கொடுக்குற இடம். அவ ஆடுறதுனால தான் நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்க. முதல்ல அவ ஆட்டத்தை அடக்குற. அந்த ஹாஸ்டல் தானே உங்க எல்லாரையும் சேர்த்து வைக்குது. அதை இழுத்து மூட வச்சுட்டா அப்புறம் நீங்க எல்லாம் எப்படி ஆடுறீங்கன்னு பாக்குறேன். உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சுக்கோங்க. We don't care about it. I'll see that you can. செஞ்சு காட்டுறேன் பாரு. நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க மேடமும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுவீங்கல்ல, அப்ப தெரியும் இந்த கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு. இப்ப நான் எங்க போறேன்னு தெரியுமா? உங்க ஹாஸ்டல்ல மூட ஏற்பாடு பண்ண போறேன். ஏ கீச்சு மூச்சு, ஏய் என்ன அப்படி பாக்குற? அந்த ஓடுகாலி ஆர்த்தி இருக்காளே, அவ ஊருக்கு தான் போறேன். போய் அவ சொந்தக்காரங்க கிட்ட விஷயத்தை சொல்ல போறேன். உங்க சாரு மேடம் இப்படி கண்ட கழுதைங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஓட விட்டுட்டு இருக்கான்னு பத்த வைக்க போறேன். இந்த மாதிரி தப்பான காதலுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக தான் அந்த அம்மா ஹாஸ்டலே நடத்துறாங்கன்னு போட்டு கொடுக்க போறேன். அப்புறம் இருக்கடி உங்க கச்சேரி. ஆர்த்தியோட சொந்தக்காரங்களா வந்து ஹாஸ்டலுக்கு முன்னாடி பண்ண போற கலாட்டாவுல உங்க மேடம் அப்படியே நடுங்கி போய் ஹாஸ்டலை மூடிட்டு என் கால்ல வந்து விழறாளா இல்லையான்னு பாரு. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வேற ஹாஸ்டல் பாத்துக்கங்க. ஓகே, வாடா நம்ம வேலையை காட்டும். ஓகே பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ.
வந்தியா வகுந்துருவேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்குடா நீ மேல ஏறின வீட்டுக்குள்ள வந்து பார்த்தேன், வீட்டுல யாரும் இல்லைங்க. சரி மேல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் மேல ஏறி போனேங்க. நீ நல்லவனா இருந்தா மணி அடிச்சுட்டு உள்ள வந்திருக்கணும். நீ வாட்ட மணி அடிக்கல ஒன்னு அடிக்கல நீ வாட்ட மேல ஏறுற. உன் முழிய பத்தல சரியில்லை. இரு அம்மா போலீஸ் போன் பண்ண சொல்றேன். என்ன செல்வி இங்க சத்தம்? யார் இந்த பையன்? இந்த பையன் யாருன்னே தெரியலமா. வாசல் நின்னு கூப்பிடாம விறுவிறுவிறு மேல ஏறிட்டியாமா. களவாணி பேல தான் இருப்பான். முழிய பாருங்களே. நீங்க முதல்ல போலீஸ் போன் பண்ணுங்க. ஐயோ நான் திருடலாம் இல்லைங்க. நான் செண்பாவோட அத்தை பையன். என் பேர் செந்தில். ஓ நீதானா அது? ஏமா இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? செண்பகா இந்த பையனை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கா. பாத்தீங்களா, என் செண்பா எப்பவுமே என்ன மறக்கவே மாட்டா. எப்பவுமே என்ன பத்தி எல்லாட்டுமே பெருமையா தான் சொல்லிட்டு இருப்பா. சரி நீ எங்க வந்த? செண்புவை பார்க்கலான்னு வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். செண்பகா இங்க இல்லையே. இங்கேயும் இல்லையா? அப்ப எங்கதான் போனா? அவளும் அவ சிநேகிதியும் ஒரு வேலையா திருப்பதிக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. ஓ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ ஏற்கனவே அவளை பாத்துட்டியா? காலையில அவளை பார்க்கலன்னா அவ ஆபீஸுக்கு போயிருந்தேன். அவளும் அவ ஃப்ரெண்டும் எங்கேயும் கிளம்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டியா கேட்டாங்க. சாப்பிடலான்னு சொன்னேன். சரிவா சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சாங்க. நீ சாப்பிட்டுட்டே இரு, நாங்க வெளியே நிக்கிறோம்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பிட்டு முடிச்சு வெளியே போய் பாக்குறேன், ஆளையே காணோம். எஸ்கேப்பா இருக்காங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு கூட காசு கொடுக்கல. என்கிட்டயும் காசு இல்ல. பர்ஸ வேற எவனா அடிச்சுட்டா. ஹோட்டல்கார காசை கொடு இல்லைன்னா பிளேட்டை கழுவுன்னு சொல்லிட்டா. நான் ரொம்ப மரியாதைப்பட்ட பையன், எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, காசை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி என் உயிருக்கு உயிரா நேச்ச வாட்சை கழட்டி கொடுத்துட்டு வந்துருங்க மேடம். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க திருப்பதி போயிருக்காங்கன்னு. போறவங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க கூடாது. டிஃபன் சாப்பிட்ட காசையாவது வாங்கி வச்சுட்டு அனுப்பியிருப்பேனே. அடடா நான் இங்க வந்திருக்க கூட மாட்டேன் மேடம். ஒருவேளை செண்பா இங்க இருந்திருந்தா ஹோட்டல்காரனுக்கு காசு வாங்கி கொடுத்துலாமே தான் வந்தேன். மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுத்துறேன். உடனே கொடுக்க முடியாது. ஊருக்கு போய் செண்பாவோட அக்கவுண்ட்ல போட்டுறேன். அவ எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவா. ப்ளீஸ் மேடம். ஏப்பா 1000 ரூபாய்க்கு தின்ன? அட இல்லக்கா, இன்னைக்கு சாப்பிட்டது ரொம்ப கம்மி. வெறும் 200 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டேன். 200 ரூபாய்க்கு தின்னது உனக்கு கம்மியா? சரி 200 ரூபாய்க்கு தானே தின்ன, அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் இருக்கிற? அட எனக்கா நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு? அவங்களே சும்மா இருக்காங்க. ஏங்கா இந்த ஒரு வேளைக்கு சாப்பிட்டா மட்டும் போதுமா? மதியானம் ராத்திரி அப்பெல்லாம் சாப்பிட வேணாவா? அதுக்கெல்லாம் காசு வேணா? அதுக்கு தான் 1000 ரூபாய் கேட்டேன். நீ திங்கிறது இன்னைக்கு 1000 ரூபாய் காலியா போயிருமே. நாளைக்கு என்ன பண்ணுவ? அதான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிடுவேனே. அப்ப இதே பேக் எடு. இது பாரு, செண்பகாவோட சொந்தக்கார பையங்கிறதுனால தான் உனக்கு பணம் கொடுக்குறேன். ஆனா கரெக்டா திருப்பி கொடுத்துடணும். ஐயோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம் மேடம். இல்லனா எனக்கு தூக்கமே வராது மேடம். அப்புறம் இன்னொரு ஹெல்ப். என்ன? இல்ல செண்பகாவும் அவ ரூம்மேட் தான் இங்க இல்லையே. இன்னைக்கு நைட்டு நான் வேணா ஹாஸ்டல்லே தங்கிட்டுமா? கொஞ்ச நாள் அறிவு இருக்கடா உனக்கு. பொம்பளை பிள்ளை தங்கறதுக்கு ஹாஸ்டல் வச்சிருந்தா அதுல தங்கிக்கிறேன் தொங்கிக்கிறேன்ற முகரை பாரு. படிச்சிருக்கியா நீ? ஏய் இத பாரு, ஹோட்டல்ல பணம் கொடுக்கணும், பர்ஸ் அடிச்சிட்டாங்க நீ சொன்னதால தான் உனக்கு காசு கொடுத்தேன். அதுக்கு மேல நீ இங்க தங்கிக்கணும்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறது அநாகரிகம். முதல்ல நீ கிளம்பு. ராத்திரி தங்கறதுக்கு இடம் இல்லைன்னா ஏன் நீ கிளம்பி வர? இன்னொரு 500 ரூபாய். பேசாம கோயம்பேடுக்கு போய் வண்டியை பிடிச்சி ஊருக்கு கிளம்புற வழியை பார்க்கணும். அனாவசியமா தொந்தரவு பண்ணனா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிடுவேன். நடந்தே போட்ட அப்பதான் அறிவு வரும். தேங்க்ஸ் மேடம். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். செண்பகம் வந்தா இப்படி அனாதையை விட்டுட்டு போவேன்னு அட்வைஸ் பண்ணுங்க மேடம். டேய் போடா போடானா வந்துட்டான் அங்க இருந்து. போடானா. ஏமா இவ என்னமா இப்படி இருக்கியா? அந்த செம்பகப்புல இவனை அப்படி நம்பிட்டு இருக்கு. நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணு. என்ன வேணும்? நான் ஃபோன் பண்ணா ஹலோ கூட சொல்ல முடியாத அளவுக்கு உன்னோட மேனர்ஸ் இருக்குல்ல? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அத சொல்லுங்க. சொல்றேன்டி சொல்றேன். நான் சொல்றத கூட கேட்காம ஹாஸ்டல் நடத்துறேன், ஆட்டுக்குட்டி நடத்துறேன்னு நீ பாட்டுக்கு ஆரம்பிச்ச. இப்ப என்னடானா உன்கிட்ட இருக்கிற குட்டிங்கள்லாம் இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருக்குங்க. என்ன உளறீங்க? ஏண்டி நான் எது பேசினாலும் வளரல. அந்த
அந்த ஆர்த்தி ஓடி போனான்னு சொன்னேன், அது உளரல. இப்ப பாரு, அந்த ட்ரௌசர் பியூலாவும் போண்டா செண்பகாவும் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது தெரியுமா உனக்கு? தெரியும். அவங்க என்கிட்ட சொல்லிட்டு என்னோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் திருப்பதிக்கு போயிருக்காங்க. சும்மா உங்க வேலையை பாருங்க. ஓகே? எங்க 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 திருப்பதியா? அப்படியா சொன்னாங்க? ஏண்டே, திருப்பதிக்கு போறவங்க எதுக்கடி திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற மோட்டலுக்கு வர? திருப்பதி வடக்குல இருக்கு, திண்டிவனம் தெற்குல இருக்கு. ஸ்கூல்ல ஜியோகிராஃபி படிச்சிருக்கல? குடிச்சிட்டு சும்மா உளராதீங்க. அவங்க திருப்பதி தான் போயிருக்காங்க. ஏ முட்டாளாடி நீ! ஆ? நான் எவ்வளவு முக்கியமான மேட்டரை சொல்லிட்டு இருக்கேன், அலட்சியப்படுத்துறிய. I am speaking the truth. 200% truth. வேணும்னா சிவாவை கேட்டு பாரு. பாஸ், மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். பியூலாவும் செண்பகாவையும் திண்டிவனம் பக்கத்துல ஒரு மோட்டல்ல பார்த்ததா அவர் சொல்றாரு. அது உண்மையா? ஆமா மேடம், சார் சொல்றது உண்மைதான். அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. என்ன ஷென்பா, ஏன்டா இவ்வளவு அப்செட்டா இருக்க? இல்ல, இந்த ஆள் என்ன பியூல எப்படிலாம் பண்றாரு? பொம்பளைங்க தங்குற ஹாஸ்டல்ல ராத்திரியில கல்லு தூக்கி எறிஞ்சவரு வேற என்னதான் செய்ய மாட்டாரு? இவர் போய் ஆர்த்தியோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துருவாராப்பா? அப்படிதான் சொல்றாரு. பார்க்கலாம். அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்? உன் நிலைமைக்கு என்ன? அவர் மேம் மேலதான் கோவமா இருக்காரு. உன்னை எதுவும் செய்ய மாட்டாரு. நீ தைரியமா இரு. அதுக்கு பயப்படலப்பா. அவர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணி மேம் அப்செட் ஆகி அவர் சொன்ன மாதிரி நம்ம ஹாஸ்டல்ல இழுத்து மூடிட்டாங்கன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? யார் எனக்கு அட்வான்ஸ் இல்லாம ரூம் கொடுப்பாங்க? நான் எங்க போய் தங்குறது? 10-15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். அம்மா கொடுத்த காசு வேற பாதிக்கு மேல செலவாயிடுச்சு. லூஸ் மாதிரி பேசாத. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அப்படி ஆயிடாம இருக்கிறதுக்கு தானே நம்ம இப்ப போறோம். அந்த ஆளோட பிளானை நம்ம எப்படியாச்சும் கவுத்துடலாம். நீ பயப்படாம இரு. எப்படிப்பா? அந்த ஆள் தான் நமக்கு முன்னாடியே போயிட்டாரே. புடிச்சிடுவோம். இப்ப பாரு. ஹலோ பியூலா. ஹாய் மேம், சொல்லுங்க. சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? திருப்பதியில தான் இருக்கோம் மேம். இங்க ஒரே கூட்டம். ஏதோ விசேஷம் போல இருக்கு. ஓஹோ. நீங்க 2 பேரும் கோயில்ல தானே இருக்கீங்க? இல்ல மேம், நாங்க கீழ் திருப்பதியில ஒரு கிளையண்ட் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தோனே நாங்க கிளம்பிடுவோம். ஓகே, சரி. பத்திரமா வந்துருங்க என்ன? ஓகே மேம், பாய். மேம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வா, அந்த ஆள் அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஊருக்கு போய் ஆகணும். அம்மா, பாத்தியா செல்வி, இவங்க 2 பேரும் திருப்பதிக்கு போறேன்னு சொல்லிட்டு பியூலாவும் செண்பகாவும் திண்டிவனத்துல இருக்கிற மோட்டல்ல இருக்காங்களாம். என்னமா ஐயோ, அப்ப திருப்பதிக்கும் போலையா? ஏய், நீ இன்னும் போலையா? உன்னை அப்பயே போச்சனேடா. அம்மா, இருமா. ஏங்க, சம்மந்தம் இல்லாத உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்களே? நாளைக்கு செண்பாவை கல்யாணம் பண்ண போறவன் நான் எவ்வளவு வருத்தப்படுவேன். வருத்தத்தெல்லாம் நாளைக்கு அந்த பிள்ளை வந்த பின்னாடி வச்சுக்க. இப்ப மரியாதையா வெளிய போ, இல்ல என் சுயரூபத்தை பாத்துருவேன். போடா. வச்சுக்கிறேன். போடானா? அம்மா, நீ போ. ஏய், பாத்தியாடா? இவனுங்க எங்கடா நம்ம ரூட்ல போறாங்க? அதான் பாஸ், நானும் யோசிக்கிறேன். வந்துட்டு வேற போறாங்க. இப்ப பாரு, நான் ஓட்டுற வேகத்துல அவங்க வண்டி கவுர போறோம்.
வண்டி என்ன ஓட்டு ஓட்டுதுன்னு பாரு. அந்த ஆள் மட்டும் நம்ம வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டா உனக்கும் இந்த வண்டிக்கும் வேற அசிங்கம் எதுவுமே இல்ல. சீக்கிரம் போ. கவலைப்படாதீங்கம்மா, அந்த வண்டியெல்லாம் நம்மள முந்தவே முடியாது. பாஸ் அவங்க வாட்டுக்கு போனா போட்டுமே. அவங்க எங்க போறாங்களோ எதுக்கு போறாங்களோ நீங்க ஏன் அவங்களோட மல்லு கட்டுறீங்க? ஏய் முட்டாள், 2 பொம்பளைங்க அவங்க வண்டி முன்னாடி போகும்போது ஒரு ஆம்பளை சிங்கம்னா என் வண்டி பின்னாடி போனா என் மரியாதை என்ன ஆகும்? அது சரி பாஸ், இந்த பேச்செல்லாம் காரை நல்ல கண்டிஷன்ல வச்சிருக்கவங்க பேசணும். நம்ம வண்டி இருக்க நிலைமையில இந்த ஓட்டு ஓட்டுனீங்கன்னா வண்டி புட்டுக்கும் பாஸ். என்னமோ வாங்க போய் பாப்போம். நான் சொன்னேன் கேட்டா என்னடா தானே. சொல்றீங்க? யாரோட தர? ஓ. ம். என்னடா இது? நான் என்ன மெக்கானிக்கா பாஸ்? எனக்கு என்ன தெரியும்? ஜோக் அடிக்கிறியா? நான் தான் சொன்னனே பாஸ், நம்ம வண்டி தாங்காதுன்னு. நீங்க கேட்கல. கிளவிய சிங்காரிச்சு மனையில உட்கார வச்ச மாதிரி ஒரு வண்டி, அதை போய் இந்த விரட்டுறீங்க. புட்டுக்குச்சு. போற காரியம் உருப்பட்ட மாதிரி தான். வள பேசிக்கிட்டு இருக்காம ஆகிற காரியத்தை பாரு. என்ன ஆகிற காரியத்தை பார்க்க சொல்றீங்க? அதான் ஒரு காரியம் ஆகாத அளவுக்கு வண்டி இந்த மாதிரி பண்ணி விட்டீங்களே. எதுக்கு எடுத்தாலும் யூத்துன்னு பேச்சு வேற எப்ப பார்த்தாலும். என்னடா சந்தடி சாக்குல என்ன கலாய்க்கிறியா? போய் யாராவது மெக்கானிக்க கூட்டு வா போ. பாஸ் என்ன இந்த இடத்துல எந்த மெக்கானிக்கை நான் போய் புடிச்சிட்டு வருவேன்? அப்படியா? அப்ப நான் வண்டியில உட்காந்துக்கிறேன், தள்ளு. இருங்க பாஸ், வாங்க பாஸ். சரி, டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாவது வண்டி வருதான்னு பாக்குறேன். போய் பக்கத்து ஊர்ல எவனாவது மெக்கானிக் இருக்கானான்னு பார்த்து கூட்டி வர்றேன். நீங்க இங்கே இருங்க. இருங்க. பக்கத்துல மெக்கானிக் செட்டுக்கு போகணும். நான் வரட்டுமா? பாஸ் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். போங்க. டேய், வரும்போது அப்படியே கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வா. ஆமா, ரொம்ப தேவை. மெக்கானிக் கிடைக்கிறாரான்னு பாக்குறேன். கூல் ட்ரிங்க்ஸ் வேற. உடம்பு முழுக்க திமிரு. யூஸ்லெஸ். ஷென்பா, யாரும்மா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? பெரியவரை பார்க்கணும். என்ன விஷயமா? அவர் பொண்ணு விஷயமா கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா இவ்ளோ ஆளுங்க இருக்காங்க? எனக்கு பயமா இருக்குப்பா. நீ மட்டும் போயிட்டு வரியா? நான் கார்ல இருக்கேன். ச்சே, லூஸ் மாதிரி பேசாத ஷென்பா. எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்ட. நீ ஒன்னும் பேச வேண்டாம். பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ சும்மா என் கூட வந்து நின்னா போதும். ஓகேவா?